கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பாத்திரம் நல்லா நிரம்பி வழுகிறது மாதிரி பார்த்தேன். அப்புறம் நல்லா மெல்லன போல பிரகாசம் ஒரு இடத்துல நிற்கல, அப்படி ஃபுல்லாக அசைவாடிட்டேன் இந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மலை மாதிரி மண்ணு குவியல் நல்ல மலை போல இருக்கு. அதில் ஒரு பெரிய கால் அப்படி நிறைய மலை மாதிரி வச்சிருக்கு. நம்ம சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள் விளையாடி குவிச்சு வச்சிருப்பாங்கல்ல மலை, மண் மலை, அதே மாதிரி நிறைய இருக்கு. அதை ஒரு கால் அப்படி சவுட்டி அப்படி ஃபுல்லாக அப்படி தரமட்டாங்கிற மாதிரி பார்த்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, சபைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் சீர்குலைப்பதற்காக காட்டி தந்த தரிசனம். ஆனாலும் ஆண்டவருடைய மகிமையின் மகத்துவம், அவருடைய அன்பு பாத்திரம் நிறைஞ்சி சபையை நிரப்புகிறதையும் ஆண்டவராகிய தேவன் காட்டி தெரிந்திருக்கிறார். அப்படி ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு மகிமையில் உன்னை பிரகாசிக்க வைக்க, மகத்துவத்தினால் உன்னை வைக்க ஒரு விசை கூட கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ராபா ரா கபா லபா ராதிபா லபா ரி கபா லபா ராதிபா லபா ராதிபா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிசீவ் த பவர், பவர் அக்கினி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதித்து கொண்டிருக்கும்போ ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பினார். அடுத்த ஆராதனை நேரத்தில் நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுப்பதற்காக உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராகிய தெய்வம் உன்னை அவருடைய பாதத்தில் வைத்து, அவருடைய பாதத்தில் வைத்து, அவருடைய கரங்களினால் உன்னை அரவணைத்து, உன்னை மகிமையினால் மகிமையினால் நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறது ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. உற்சாகமாய் ஒரு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. உன்னதமானவரேன் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கம்ப நிறைய ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. நிறைய ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருந்ததாட்டு பார்த்தேன். நிறைய ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. உற்சாகம் ஒரு கரந்தட்டு விடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் திருச்சபையில் அநேக ஆத்துமக்களை நல்ல 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 புல்லுள்ள இடத்துல மேய்த்து, புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்தும்படி ஆண்டவராகிய தேவன் சங்கீதத்தில் சொல்லி தந்த அதே வார்த்தையின்படி அநேக ஆத்துமக்களை சபையில நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். இந்த தரிசனத்தை கண்ட உன்னையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஓ சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கோல்டன் கலர் ஒளி என்ன முகத்தில் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். கோல்டன் கலர் ஒளி முகத்தில் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து ஒரு தேவதூதன் கையில பட்டயம் வச்சுட்டு நின்னதை பார்த்தேன். அடுத்து தாங்க முடியாத அபிஷேகத்தினால் நிரப்ப. கர்த்தர் உனக்கு பட்டயத்தை காட்டி தந்தார் என்றா, நீ வலது பக்கம் இடது பக்கம் போது கர்த்தர் சங்காரம் பண்ணாமல் இருப்பதற்காக ஜெபம் பண்ணு. அது மட்டுமில்லை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க வைக்கிறது. எப்பொழுதும் கர்த்தர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை காட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய மகிமை உன் மீது விளங்கும். ஆனாலும் பட்டயம் இருக்கிறது, நீ மறந்து போகாதே என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு தெளிவுபட சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தை பட்டயத்தினால் நிர்மூலமாக இருக்க கர்த்தர் ஒரு வெளிச்சத்தின் பிரகாசத்தின் மகிமையே உனக்குள்ள ஊற்றும்படியான ஒரு அபிஷேக தைலத்தை உனக்குள்ள ஊற்றும்படியாக பட்டயம் உன்னோடு உனக்கு செயல்படாதபடிக்கு தேசத்து ஜனங்களோடு
ஜனங்களோடு அந்த பட்டயம் உலாவும்படியாக, உன்னை விட்டு அகலும்படியாக ஒரு அபிஷேகம், ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே 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 இறங்கி கொண்டிருக்கும்படியாக கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதிச்சுட்டே இருக்கும்போது பலிபீடத்துல ஒரு பெரிய சேரு, அந்த சேருக்கு மேல ஒரு பெரிய புக், அந்த சாதாரண புக் மாதிரி இல்லாம அது நல்ல அழகாட்டு, அது வந்து அந்த பலகையில செய்யப்பட்ட புக் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கமா அந்த புத்தகம் வந்து அப்படி திறக்கிறத பார்த்தேன். அப்புறம் அப்படி துதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வளையம், ஒரு ரிங் வந்து என்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம், அந்த ரிங்குக்குள்ளால நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் வந்து யாக்கோபே நீ வேறுன்றாய் அந்த பாடல் பாடி அந்த துதி இருக்கும்போது ஒரு தேவ பலன், ஒரு பயங்கரமான ஒரு பலன் என்னில் இறங்குறத உணர முடிஞ்சது. அப்படி திரும்பவும் துதிச்சுட்டே இருக்கும்போது நிறைய பாட்டில், சின்ன கொஞ்சம் நார்மலாக 1 லிட்டர் பாட்டில் மாதிரி, அந்த பாட்டிலில் நிறைய எண்ணெய் மாதிரி நிறைய இருக்குது. அந்த பாட்டில் உள்ள எண்ணெய் இந்த சபை ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல தெளிக்கிறத பார்த்தேன். அப்புறம் நல்ல பிரசன்ன நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மொட்டுக்கள், இந்த ரோஜா பூ மொட்டுக்கள் போல நிறைய நீளமாக உள்ள மொட்டுக்கள் விரியல்ல, அப்படி அந்த மொட்டுக்கள் நிறைய கலராக உள்ள மொட்டுக்களை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய அக்கினி வளையத்துக்குள் உன்னை வைத்திருப்பேன் என்றும், என்னுடைய மகிமைக்குள்ளே உன்னை அவருடைய கரத்தினால் அலங்காரமாய் வைத்திருப்பேன் என்றும், ஆண்டவராகிய தேவன் கிருபையினால் உன்னை நிரப்புகிறார். ஆனால் இன்னும் அந்த கிருபையின் மகத்துவம் வெளிப்படாமல் முட்டாயிருக்கிறதையும் கர்த்தராகிய தேவன் உனக்கு காட்டுகிறார். பலிபீடத்தில் ஜீவ புஸ்தகத்திலே காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தார். அதன் பக்கங்கள் புரண்டு கொண்டிருக்கிறது. அதில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை காண வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்திருந்தால் நிச்சயமாய் காட்டி தந்திருப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு அகன்று அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே போய் பங்கடைவார்கள் என்பதை சபைக்கு உணர்த்தும்படியாக அருமையான மகனுக்கு தந்த தரிசனத்தை கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் அத்தனை பேரும் உணர்வுள்ள இருதயத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நிச்சயமாகவே இந்த ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அறியும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் உனக்கு ஊற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ பலத்தோடு அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இல்ல கிறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணும்படியான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டு தேவ பலத்தோடு ஓ ரிசீவ் த பவர். ஆமா ஆண்டவரே, நல்ல இயேசுவே, சபையில் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேர் எழுதப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய கையில வந்து ஒரு வெள்ளை கலர்ல வந்து ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து அது ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த ரெயின்போ கலர்ஸ்ல வந்து நிறைய கலர் அதுல வந்து பிரதிபலிக்கிறதா பார்த்தேன். இன்னொரு பக்கத்தை வந்து அது வந்து சும்மா வெள்ளையா தான் இருக்கு. அதை வந்து ஒருத்தர் கையில வச்சு ஒரு கத்தி கொண்டு அதை உரைச்சு ஷேப் பண்றதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா நல்ல அபிஷேகமா இருந்தது. நான் அப்படி என்னுடைய முழு சரீரத்திலையும் ஒரு அக்கினிக்கு ஃப்ரெண்ட் நம்ம நிற்கும் போது ஒரு ஒரு சூடு ஒரு ஹீட்டருக்குள்ள அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்து புதிய பாஷையை தேவன் தந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து தண்ணி அப்படி கெட்டி நிக்குது. அது வந்து பாசி பிடிச்சு ரொம்ப டார்க் கிரீன் கலர்ல ஆயிருக்கு. அப்ப நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இருந்து குமிழ் விட்டு தண்ணி வந்து
பொங்கி வர்றதாட்டு பார்த்தேன். அது அப்படி வரும்போது அந்த கெட்டு நின்று அந்த அசுத்தமான தண்ணி வந்து அப்படியே பாஞ்சு போய் அந்த இடத்துல வந்து ஒரு தெளிவடைகிறதாட்டு நான் பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னுக்கு தந்த தரிசனத்தின்படி ஒரு தெளிவடையக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அக்னியிலே நின்று ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். தெளிவடைய வேண்டும். பாசிகள் படைந்து இருக்கக்கூடாது, தெளிவடைய வேண்டும். அதுக்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது ஊற்றும்படியாக கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் தேவ கிருபையினால் உன்னை நிரப்புகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஒரு தெளிவு அடையக்கூடிய கலங்கின பாசியெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உன்னிலிருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். உள்ளத்திலிருந்து எழுப்ப போகிறார். இன்று கண்ட எய்தினை நீ காண மாட்டாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே இயேசு வண்டையிலை பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே இயேசு வண்டையிலை பார். சொல்லு. சோத்திரம். முதல்ல வந்து ஜபத்துல வந்து நல்ல மகிமையா இருந்து அடுத்து இந்த அக்னி இந்த வளையத்துல நிக்கேன். அதுலன்ட்டு இந்த ரத்தம் ஆறா ஓடினதாட்டு கண்டேன். அடுத்து பாட்டு பாடிய நேரத்து இந்த படி போல இருக்கு, வானத்து நேர பாட்டி படி ஒரு சைடு வந்து அங்கண்டு நீர் வெளிச்சு வந்து இந்த அக்னி கீழோட தண்ணி பாயுது. அடுத்து ஒரு சைடு படி நல்ல வன்மையான பிராசமா வானத்தை நோக்கி நல்லா படிஞ்சு வந்து கண்டேன். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கூட பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமை உள்ள மகத்துவத்தினால் நடத்துவேன் என்றும் ஆண்டவருடைய இரத்தம் பீரிட்டு பாய்கிறதையும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறது மாதிரியான தரிசனங்களை உனக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் மகிமையிலே பிரகாசிக்க உன்னை ஆண்டவராகிய தேவன் மகத்துவமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி என்ன ஆனந்தா சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தா சொல்லு. கத்தர் சோத்திரம். நான் செவி பண்ணிட்டு இருக்கும்போது இடது பக்கம் கண்ணோட நெத்தி சூடு அடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் கிடைச்சது. திருப்பி நல்ல ஒரு வெள்ளியா கண்டேன். லாஸ்ட் பார்க்கும்போது ஒரு கழுகு போல இருக்கு. அங்கேண்டு தூரத்துல இருந்து என்ன பார்த்து பறந்து வரதா கண்டேன். ஆண்டவராகிய தேவன் மகிமையிலே மகத்துவமான அபிஷேகத்தினால் உன்னை நடத்துவேன் என்றும் கர்த்தருடைய கரம் உன்னை விட்டு விலகாது என்றும் கர்த்தருடைய மகிமை உன்னோடு தங்கி இருக்கும் என்றும் ஆண்டுடைய மகிமையில் மகத்துவத்தை நீ காணும்படியான உன்னதமான பாக்கியத்தை உனக்கு தருவேன் என்றும் கழுகுகளைப் போல சிறகடித்து ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய பலத்தை நீ பெற்றுக்கொண்டு சிறகடித்து பறக்கிற உன்னதமான அனுபவத்தை உனக்குள் வைப்பேன் என்றும் கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கழுகு போல பலனடையக்கூடிய உன்னதமான நல் பாக்கியத்தை உன் சிரசிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கம்பி பாலத்தை பார்த்தேன் இரும்புல. அப்புறமா துதிச்சிட்டு இருக்கும்போது திராட்சை தோட்டத்தை பார்த்தேன். திராட்சை தோட்டம் வந்து நல்ல ஃபுல் பசுமையா இருக்கு, பச்சை பச்சையான்னு நல்ல நிறைய நிக்கி. அதுல ஏணி போட்டு பறிக்கிய மாதிரி பார்த்தேன். பச்சை புல்லு தரையில நல்லா கிடைக்கிறத பார்த்தேன். அப்புறமா ஏசப்பான்னு துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மரம், மாமரம்
மாமரத்தில் மரம் வந்து பவுனு மாதிரி இருக்கு, பொண்ணு மாதிரி. செடி வந்து பச்சை பச்சையாட்டு நிறைய மாங்காய் காய்ச்சி நின்னதை பார்த்தேன். அப்புறமா துதிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பான்னு வெளிச்சு துதிக்கும்போது திருப்பியும் கம்பி பாலத்தில் யானி போட்டதாக பார்த்தேன். அந்த பாலத்துலேருந்து யானி போட்டு நல்ல அபிஷேகம், அந்நிய பாச பேசினேன். திருப்பியும் ஏசப்பான்னு சொல்லிட்டு துதிச்சுட்டு இருக்கும்போது பாறைக்கு மேலே 2 முட்டை கொடுத்து கை 2ஐயும் கூப்பி இதானே பார்த்தேன். வேற ஒன்றும் பார்க்கல, 2 கை முட்டு தான் பாறையில் பார்த்தேன். அப்புறமா இப்போ பாட்டு பாடி இதாகும்போது துதிக்கும்போது ஏசப்பா நல்ல ஒரு கிரீடத்தை, தலையில் இருக்க கிரீடத்தை நல்ல பிரகாசமாக காட்டி தந்துட்டு இருதயத்தை காட்டி தந்தார். என்னன்னு கேட்கும்போது தெரியல. சாமுவேல் வந்து சொல்லும்போது ஒரு ரத்தம் போல ஒரு தட்டில் இருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கனி பழுக்கல்ல, மாங்காயை பார்த்த. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு உன்னை கொண்டு வந்து மகிமையின் மகத்துவத்தில் நடந்து நல்ல புல்வெளி, நல்ல ஒரு புல்வெளி, நல்ல ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன் இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்றும், உன் சிந்தனையின் யோசனையையும் நான் அறிந்திருக்கிறேன் என்றும் கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். ஒரு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு தேவ பலத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். காலையில முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு போட்டு, அதுல நான் மட்டும்தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா நான் ஏன் இப்படி தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறமா திரும்பவும் அதே போட்டு, அதுல நானும் இன்னொரு கொஞ்சம் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஆளு இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமாட்டு ஒரு ரோஜா இல்லை, அதுக்கப்புறமாட்டு ஒரு வார்த்தை வந்தது, பயப்படாதே கலங்காதே, நான் கர்த்தர், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தது. அதுக்கப்புறமா ஒரு ரோஜா தோட்டத்தை பார்த்தேன். அதுக்கப்புறமா எழும்பி நின்று துதிக்கும் போது எனக்கு ஃபேஸில் வந்து என் ஃபேஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறத ஒன்று. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ தனித்து விடப்படலை, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரந்தட்டு ஆண்டவருக்கு கொடுக்கலாமே. முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசுப்பா எனக்கு நல்ல பலனை தாங்க, என்னை துதிக்க பலனை தாங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஒரு பிரகாசமான ஒளி வந்து என் முகத்தில் அடிச்சுட்டே இருந்தேன், கடைசி ஒரு அடிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இயேசுப்பா நீங்க சபைக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை என்ன வச்சு அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு நீரூற்று பாஞ்சிட்டே இருக்குது, அது வந்து பாஞ்சு நிறைய இது ஆறுகளாட்டு அப்படி பாஞ்சு போகிறதா, அதில் வந்து சைடில் நிறைய மரங்கள், அதில் நிறைய கனி உள்ளதெல்லாம் இருக்குது, அது வந்து நிறைய பகுதியில் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது அப்படி பார்த்தேன். அடுத்து இந்த பலிபீடத்தில் வந்து ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தில் நிறைய முத்துக்கள் அப்படி ஜொலிச்சுட்டே இருக்குது அப்படி பார்த்தேன். அடுத்து ஏசப்பா அந்த கண் வந்து இங்கே அந்த சபையே உற்று நோக்கி அப்படியே பார்த்தேன், அதில் அபிஷேகமாக இருந்தது. ஆண்டவராகிய தேவன் சபைக்கு அநேக அபிஷேக தைலத்தினால் ஆண்டவருடைய நீரூற்றினால் சபையை நிரப்பி அநேக தேசங்களை
இந்த நீரூற்றின் மகிமையினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை செய்வேன் என்றும், அந்த நீரூற்றண்டையிலே 2 சைடிலும் செழிப்பான மரங்களையும் கர்த்தர் காட்டி தந்திருக்கிறார் என்றால், இந்த சபையிலிருந்து அநேக ஆத்துமாக்களை எழுப்பி அந்த ஆத்துமாக்கள் மூலமாக தேசத்தில் அநேக ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு உனக்காக வைத்திருக்கிற கிரீடத்தையும் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை வலது கரத்தினால் பிடித்து நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஓ ரீவலவரா கபலவராதிபா, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது துதியில நல்ல அபிஷேகம் கர்த்தர் நிரப்பினாரு. அந்த காது நல்ல சூடா இருந்து. உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்போம். ஆண்டவராகிய இயேசு உன் சரீரத்தில் அனல் முட்டலை எடுத்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய கரம் உன்னை விட்டு விலகாது என்றும், அவருடைய மகிமை உன்னை விட்டு அற்று போகாது என்றும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஒரு விசேஷ அபிஷேகத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தாங்க முடியாத கணுக்களவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல, நீந்தக்கூடிய உன்னதமான மகத்துவத்தினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி ஜெபிச்சுட்டே இருக்க சமயம் ஒரு வாளியில நிறைய தண்ணி இருக்கு. அது பைப்ல இருந்து அப்படி நிறைய தண்ணி பாஞ்சி அப்படி பொங்கி அப்படி ஆறா ஓடுது போல இருக்கு. அது பக்கத்துல நல்ல ஒரு வாசனையா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரகாசமான வெளிச்சம் நம்ம சபை ஃபுல்லாவும் இருந்தது. நிறைய வைர கற்கள் பளபளா நல்ல வெள்ளை கலர்ல நிறைய கற்கள் இருந்ததான்னு பார்த்தேன். நல்ல மகிமையா நல்ல எல்லா இடமும் அப்படி நல்ல வெளிச்சமா இருந்தது. அப்படி பார்த்தேன். அப்படியே உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. இதே தரிசனத்தோடு முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். சபையில் நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணக்கூடிய உன்னதமான மகத்துவத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அப்பா, ஓ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. உன்னதமானவரேன் உயர் மறைவில் கிரவர். சொல்லு. ஒரு ஆளு கையில ஒரு கோல் இருந்தது பார்த்தேன். அது தங்க கலர்ல இருந்து அது ஒரு அம்பு பார்த்தேன். கர்த்தருடைய கோல் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துகிற உன்னதமான கோல். அந்த கோல்னால் உன்னை நிச்சயமா அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ஆண்டவர் தருகிற திருச்சபையின் ஒழுங்கு கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு நடந்தால் நிச்சயமாகவே அதே கோல்னால் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கடைசி வரை இந்த சூழ்நிலை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. கடைசி வரை இந்த சூழ்நிலை என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தருகிற ஆலோசனையே, கர்த்தர் தருகிற கட்டளையே கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கிருபையினால் தாழ்மையோடு ஆண்டுடைய சமூகத்தை நீ ஆராதித்தால் கர்த்தருடைய கோல் ஒன்னை துளிப்பிக்கோ, கர்த்தருடைய கோல் ஒன்னை விடுதலை தரும், கர்த்தருடைய கோல் ஒன்னை சுகம் தரும். மற்றவர்களைப் போல புள்ளிமானை போல துள்ளி குதித்து ஓடக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முதல்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அபிஷேகத்தால் நிரம்பும்போது என முதுகு பக்கம் எல்லாம் அக்கினி ஜுவாலை அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு அனல் காற்று அனலுக்குள்ளாடி இருந்த மாதிரி உணர முடிஞ்சு. அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கிரீடம் இப்படி இந்த ஒரு ஷேப்ல இருக்கு. அதோட பாதி அதோட அந்த ரெண்டு கார்னர்ல ரெண்டு எட்ஜ்லயும் ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ கரம் பிடிக்க மாதிரி. அதை அப்படி வளைச்சு கொண்டு வரதா இல்ல அப்படியே பிடிச்சு யாருக்கா வைக்க போறதான்னு தெரியல. அந்த கிரீடத்தை அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா ஏசப்பா எங்கள் குடும்பத்தை சபையெல்லாம் ஒரு பரிசுத்த பெத்தேலாய் மாற்றி வைத்திருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பலிபீடத்தில் அந்த கார்னர்ல ஒரு 1.5 அடி அளவுக்கு இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஓப்பன் ஆகி நல்ல வெளிச்சமா இருக்கு. அப்போ எங்க சபைக்கு உள்ளே இருந்த அந்த அந்த கீழே இருந்த மேலே ஏதோ இங்கே இருந்து போகுது. அதாவது ஒரு ஆரஞ்சு கலரும் இல்லை மஞ்சள் கலரும் இல்லை என்னதோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த இது இங்கே இருந்து எழும்பி மேலே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அந்த அவ்வளவு இடத்தையும் அடைக்கிற அளவுக்காக உள்ள ஒரு பெட்டி மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெட்டி மாதிரி கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக தகதக நல்ல மின்னு மாதிரி அப்படியே அந்த இடத்துல வந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆக 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 அது அப்படியே இறங்கி இறங்கி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக அதை இறங்கி இறங்கி அப்படியே வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரகாசமாக மின்னலாக நல்ல வெளிச்சமாக ஒரு கோல்டனாக தகதகான்னு அப்படியே இருக்குது. அப்படியே அந்த பலிபீடத்தில் இருக்குது. அப்புறம் கடைசியாக துதிக்கும் போது ஒரு வெண்மையான ஒரு புஸ்தகம் திறந்திருக்கு. அந்த புஸ்தகத்தின் ஓரத்தில் எல்லாம் நல்ல வெள்ளி அந்த வெளிச்சமாட்டு அந்த பார்டர் எல்லாம் இருக்குது. பார்டர் நல்ல வெளிச்சமாக இருக்குது. கொஞ்சம் கழியுமா அந்த புஸ்தகம் கொஞ்சம் கூட பெருசாகி ஒரு நல்ல வெளிச்சத்துக்குள்ளாடி இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு நடுவில் ஒரு மைக் இருக்குது, அது மாதிரி தெரியுது. அப்போ கொஞ்ச நேரம் உடனே எனக்கு என்ன தெரியாமலே அழுதுட்டே கண்ணில் கண்ணீர் விழுது. இது பாரத்தோட ஜபிக்கிறேன். இசப்பா உங்களுடைய சத்தியத்தை உரக்க சொல்ல எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி என்ன அறியாமலே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்த ஒரு மொத்தத்தில் ஒரு அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பினார். ஆண்டவராகிய தேவன் சபையிலே தடங்கலாயிருக்கிற இடத்தை தடங்கலாயிருக்கிற பகுதியை மாற்றி ஆண்டவர் புதிய வெளிச்சத்தை கர்த்தராகிய தேவன் சபையில் வைத்திருக்கிறார். இதேதான் உன்னுடைய குடும்பத்திலும் நிச்சயமாகவே கர்த்தர் தடங்களை மாற்றி புதிய கிருபையினால் புதிய அபிஷேகத்தினால் ஆண்டவராகிய தேவன் உனக்கு இந்த மகத்துவத்தை வைத்திருக்கிறார். உனக்கு தரிசனத்தில் தந்த புஸ்தகம் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தின் சத்தியத்தை உரக்க அறிவிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு கட்டளை தந்திருக்கிறார். கட்டளை ஏற்று ஆண்டவருடைய சத்தியத்தை உரக்க எல்லாரிடமும் யாரிடமும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் உனக்கு புது பலனை தரும்படி கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு புது பலன் கர்த்தர் எந்த இடத்திலும் எந்த ஜனங்களிட்டவோ ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய புதிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நிச்சயமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே. சொல்லு. ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இந்த சபையில வந்து பெயிண்டிங் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து வந்து இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கு தலையில ஒரு புறா வந்து செட்டை அடிச்சிட்டு இருக்கிறத மாதிரி பார்த்தேன். அடுத்து வந்து பலிபீடத்துல ஒரு சேர் இருக்கு, அது ராஜா எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சேரு. அந்த சேர்ல ஒரு வெள்ளி மாதிரி ஒரு கிரீடம் இருந்தது மாதிரி பார்த்தேன். அடுத்து ரெண்டு மரம் அந்த ரெண்டு மரத்துக்கு மேல நிறைய காய் நிற்க மாதிரி பார்த்தேன். அடுத்து நல்லா பிரகாசமா ஒளி எனக்கு கண்ணில் அடிச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். உற்சாகமா ஒரு கரம் தட்டி கொடு பாப்பா. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பு உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. நீ கண்ட காட்சி அத்தனையோ கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்த காட்சி. நிச்சயமாகவே சபையை இவ்வண்ணமாக ஆசீர்வதித்து இன்னும் கனி கொடுக்கக்கூடிய
அநேக ஆத்துமாக்களை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி சபைக்கு வாக்களிக்கிறார். கர்த்தராகிய தேவன் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவர் வைத்திருக்கிற கிரீடத்தின் மகிமையை காண்பதற்கு உனக்கு ஒரு பாக்கியத்தை தந்தார். உன்னை அவர் அவருடைய வலதுகரத்தினால் அரவணைத்து செல்லமாக அவர் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, கர்த்தருடைய கரம் உன்னை பற்றி கொண்டிருக்கும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். தாகம் என்றேன் எனக்காய் ஏங்கி நின்று சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது முதல் ஜெபத்திலே நல்ல பிரகாச வழி முகத்தில் அடிச்சிட்டு இருந்து, அதுக்கு பிறகு பலிபீடத்தில் ஒரு பாத்திரம் தான் இருந்து அதில் 2 தண்ணீர் வடிஞ்சிட்டு பாய்ச்சிட்டு இருந்து, அடுத்து 3 குழாய், பெரிய குழாய், அதுலேருந்து பெரிய பலிபீடத்திலேருந்தே பாய்ந்து சபையை நிரப்பினது. அதற்கு பிறகு எஸ்ஸப்பா என்ன காட்சியை தரப்போகிறீர் என்று தெரியாது, புதிய காட்சியை தரணும் என்று ஜபித்து கொண்டு வந்தது போல அது ஒரு பெரிய மரம் நல்ல செழிப்பாக நிற்கிறது. அதில் நிறைய புறாக்கள் பல கலரில் இருக்கிறத பார்த்தேன். பிறவைக்கு கடைசி ஜபத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது பெரிய பாஸ்டர் இருக்குது, எல்லாரையும் கை கொண்டு ஆசீர்வதித்து தலையிலே தொட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிட்டு போறதாக்கு பார்த்தேன். அப்படியே ஒரு சகம் ஒரு கருந்தட்டு கூட பாப்பா. ஆண்டவராகிய தேவன் மகிமையினால் கர்த்தருடைய மகிமையினால் விளங்க செய்கிறது கர்த்தர் உனக்கு காண்பித்து தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ பலத்தோடு கரங்களை தட்டி ஓரி பலபரதிபா மகிமையே மாறாத நல்ல கிருபையே மகிமையே சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது வல்லமைன்னு சொல்லும்போது வல்லமைன்னு சொல்லிட்டு இறங்கும் அந்த ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது வல்லமைன்னு உள்ள வார்த்தை வந்தது. அப்போ அதுல ஒரு ஏரோப்ளைனை பார்த்தேன். அடுத்து 2 வெண்மையான கரங்களை சேர்த்து அப்படி வச்சிருக்கத பார்த்தேன். அடுத்து ஒரு மிருகத்தோட தலை, அதுல 2 கொம்பு இருக்கத பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது எஸ்ஸப்பா இந்த நாள்ல எனக்கும் சபைக்கு என்ன வச்சிருக்கீங்க, எனக்கு பார்க்கிறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க கேட்கும்போது ஒரு தொட்டி அதுல ஒரு செடி நீள காம்பு மட்டும் இருக்குது, அதுல இலை ஒண்ணு இல்ல. அப்படி துதிச்சிட்டு இருக்கும்போது இனி ஒரு கிணறு பார்த்தேன். அந்த கிணற்றுல 2 சைடு தூண் இருக்குது. தூண்ல ஒரு வெளிச்சம் கிணற்று நடுவுல ஒரு வெளிச்சம் அப்படி நல்ல பிரகாசமா வீசிட்டு இருக்குது. கிணற்று உள்ளே நல்ல பிரகாசமா இருக்கு, வெளியே நல்ல பிரகாசமா இருக்கு. அடுத்து பலிபீடத்துல அரை சந்திரனை பார்த்தேன். அரை சந்திரனை பார்த்தேன். அடுத்து அந்த குயவன் அந்த வரையும் போது அந்த சக்கரம் அந்த சுழல் அதை பார்த்தேன். அடுத்து இனி ஒரு சக்கரம், சாதா சக்கரம் நேற்றைக்கெல்லாம் பார்த்த போல ஒரு சக்கரம், அதுல நல்ல மகிமையா இருந்தது. அந்த மகிமை என் முகத்துல அடிக்கும் போது நல்ல சூடா இருந்தது. இனி ரவுண்டான ஒரு இதை பார்த்தேன், அது ஃபுல்லா வெளிச்சமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் எல்லா மகிமையும் உனக்கு வைத்திருக்கிறேன், ஆனால் 2 கொம்புச்ச மிருகமும் உனக்கு எதிர்நோக்கி நிற்கிறதை நீ காண்கிறாய். நீ கண்ட தரிசனத்தின்படி கர்த்தருடைய மகிமையை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த 2 கொம்பு வச்ச பொல்லாத மிருகம் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு மாற வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதி, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசி. கர்த்தர் இந்த பொல்லாத மிருகத்தை உன்னை விட்டு மாற்றும். இப்பொழுது ஒரு கரந்தட்டு கொடு. கர்த்தரையுடைய கரம், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் புருஷனுக்கு எதிராக, உன் பிள்ளைக்கு எதிராக செயல்படுகிற அந்த பொல்லாத கொம்பு வச்ச சாத்தா மிருகம் இப்பொழுது தோற்று போகும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு ஊற்றிக்கொண்டிருக்கிறார். கிருபை பெற்றுக்கொள். ஓ ரிக்கபலபராதிபலபரகபா
ரிகபலபராதிபலபா. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முதல்ல நல்ல நறுமணம் வீசிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு ஒளியை பார்த்தேன். நல்ல பிரகாசம், ஒளியில ஒரு பிரகாசம் மாதிரி இருந்துச்சு, அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு மலை, அதுல இருந்து சின்ன சின்ன ஒளியாயிட்டு அது சின்ன சின்ன லைட் மாதிரி ரெண்டு பத்திட்டு இருந்தோம் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து நல்ல முகம் நல்ல சூடா இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 3 மலை, ஒன்று நல்ல பெருசா இருக்கு, நடுவில் உள்ளது ஒரு உருளை மாதிரி இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சின்னதாட்டு 3 மலை. அந்த 3 மலையுமே சேர்த்து வந்து ஒரு வெள்ளை துணியினால அப்படியே இந்த மலைக்கு கலர் தெரியாதபடி மூடி அப்படியே வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் மலையை போல உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடிவெளி நட்சத்திரத்தை போல உன்னை பிரகாசிக்க வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். நான் ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பேன் என்றும், கர்த்தர் உன்னை காட்சிப்பேன் என்றும், உன் குடும்பத்தில் ரட்சிப்பை தருவேன் என்றும், சமாதானத்தின் கரம் உன் குடும்பத்தில் இருக்கும் என்றும் ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. விடுதலை நாயகன் விடுதலை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோர முகம், அது வந்துட்டு என்னை பார்த்து இப்படி முறைச்சி பல்லெல்லாம் பயங்கரமாக கடிச்சிட்டு அப்படியே இருக்க மாதிரி பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அது அப்படியே செதஞ்சு அப்படியே போடுறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கருப்பான ஒரு காலு, அது இந்த இடம் வந்துட்டு ஒரு நீல கலர்ல, அது இப்படி நீல கலர்ல இப்படி லைட்டை திளங்கிட்டு இருக்கு, அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தங்கத்திலான ஒரு பெட்டி மாதிரி பார்க்குறேன், பெட்டி. அது வந்துட்டு இப்படி திறக்குது, திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு குதிரை வருது. அதோடைய பாதி வந்துட்டு தங்கமாகவும் மீதி பாகம் வெண்மையாக இருக்கிறதா பார்த்தேன். அது வந்து ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பட்டமுக்கு ஷேப்லையான பட்டமுடைய ஷேப்பு இப்படி இருக்கு. அதுல இருந்து அது வந்து ஒரு மஞ்சள் நிறமாகவும் தங்கத்துல அப்படி ஒரு நிறத்துல இருக்கு. அதுல இருந்து பயங்கரமா ஒளி வீசிட்டு இருக்கு. அந்த ஒளி வீசிட்டு இருக்கும்போது ஒரு கரு மேகம் இந்த சைட்ல இருந்து அது அப்படியே வந்து மூடுறதுக்கு எப்படி வரும்போது பெட்டுன்னு ஒரு ஹார்னுடைய ஷேப்லையான ஒரு பெரிய பூ, அது தங்கம் மாதிரி இருக்கு. அதுல இருந்து தண்ணி திறந்து விட்டா எவ்வளவு ஃபோல்ஸா வருமோ அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஃபோல்ஸ்ல ஒரு பிரகாசம் இப்படி அடிச்சு அந்த கரு மேகத்தை அப்படியே மாஞ்சு போச்சு இந்த பிரகாசத்தினால, அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு பிரகாசம் வானத்திலிருந்து வீசுது, ஒரு மஞ்சள் நிறம் மாதிரி பயங்கரமா வீசுது. அதுல இருந்து ஒரு தங்கத்திலான ஒரு திராட்சை கொத்து இப்படி இலை 2 இலை வச்சு அப்படி ஒரு திராட்சை கொத்து இருக்கு. அதோடைய இந்த சைட்ல ஒரு கரத்துல இருந்து மண்ணா அப்படி இப்படி நீட்டுறது மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரகாசமான வாழ்க்கை வைத்திருக்கிறேன், நானே உனக்கு ஜீவப்பமாய் இருப்பேன். குதிரையை ஆயத்தப்படுத்துவதற்காக உனக்கு இந்த குதிரையை காட்டி தந்திருக்கிறார். ஜெயம் கர்த்தரால் வரும். இருள் சூழ்ந்த சூழ்நிலை 2 இடத்துல காட்டி தந்திருக்கு. ஒரு கோர முகத்தை கொண்ட பிசாசு, உன்னையும் உன் குடும்பத்தையும் சீரழித்து கொண்டிருக்கிற இந்த பிசாசு, இந்த இருட்டு உடனடியாக மாறக்கூடியதல்ல. போராட்டத்தின் நிமித்தம், போராடி ஜெபிக்கிறது நிமித்தம், போராடி பொல்லாத பிசாசுகளை துரத்த ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு, ஆண்டவருக்கு மகிமையை கொடு. ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தையும், குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வந்த சத்துருவையும் உன்னை விட்டு குடும்பத்தை விட்டு நிர்மூலமாகி போகும்படியாக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து, இயேசுவை மகிமைப்படுத்து. ஒரு ராபா ராக்கபா லபா ராக்கபா
நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை மகிமையான ஒரு மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நீ நீ உன்னை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார், உன்னை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்டது வாழ்க்கையை போக்கும்படியாக, இருட்டை போக்கும்படியாக, உனக்கு எதிராக போராடுகிற கோர முகமுள்ள பிசாசு உன்னை விட்டு மாறும்படியாக போராடி செவி, போராடி செவி, போராடி செவி என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி